நாட்டின் வளர்ச்சிக்கும் தேச ஒற்றுமைக்கும் அடித்தளமாக விளங்கும் இளையோர் சக்தியை மெருகேற்றிடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் எனது இளைய பாரதம் அமைப்பு மற்றும் திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரி இணைந்து நடத்திய தேசிய ஒற்றுமை தின பேரணி நடைபெற்றது. எனது இளைய பாரதம் அமைப்பின் துணை இயக்குனர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கல்லூரி கூடுதல் முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து தேசிய கொடியை ஏந்தியவாறு ஒற்றுமை தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி தேசிய ஒற்றுமை தின பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிராமிய கலைகளை அரங்கேற்றியவாறு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு நடைபெற்றது. இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்த தகவல்களை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டது என திருப்பத்தூர் மை பாரத் துணை இயக்குனர் பிரவீன் சார்லஸ்டன் தெரிவித்தார். இந்த பேரணியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடுதலை அடைந்த காலத்தில் 500க்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக பிரிந்திருந்த இந்தியாவை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட எஃபர்ட்ஸ்னால் ஒருங்கிணைத்தார். ஸோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்தி இளைஞர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக எல்லா இளைஞர்களும் இருக்க வேண்டும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரவலாக பரப்புவதற்கு நம்ம இந்த பேரணியை மேற்கொண்டோம். பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் இதை கண்டு களித்தனர். அவர்களுக்கும் இந்த செய்தி போய் சென்றடைந்தது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ், ஸ்பீச் அண்ட் எஸ்ஸே காம்படிஷன்ஸும் நடத்தியிருக்கிறோம். ஸோ அதில் பரிசு பெற்ற இளைஞர்கள் பரிசளித்து இன்றைக்கி ஊக்குவிக்க இருக்கிறோம். ஒற்றுமையை வலியுறுத்தி தேசிய கொடியை ஏந்தியவாறு இப்பேரணியில் பங்கேற்ற தருணம் பெருமைக்குரியது என மாணவர்கள் தெரிவித்தனர். இந்த நேஷனுக்கான பீஸையும் இந்த யூனிட்டியும் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த மார்ச் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம். myBharatGov.in போர்ட்டல் மூலிமா நாங்கள் மாணவர்கள் அனைவருமே அதில் பங்கேற்று நாங்கள் இந்த யுனைட்டி மார்ச்சில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ இந்த போர்ட்டல் மூலிமா எங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டு ரீச் த்ரூ அவர் என்எஸ்எஸ் போர்ட்டல் மூலிமா. ஒரு யூனிட்டியாக இருந்து நாங்கள் இங்கேருந்து ரேலி போனோம். எங்கள் தேசிய கொடியை வச்சுட்டு நாங்கள் ரேலி போகும்போது அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. தேச ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின பேரணி இளம் தலைமுறையினர் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.